ஹாய், வெங்கட்ராகவன், கார்பெண்டர் பேரோல் சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம டிடிஎஸ் இந்த Q1க்கு டியூ டேட் வந்து 31st ஜூலை. ஏப்ரல், மே, ஜூன் 3 மாதத்தோட Q1 ரிட்டர்ன்ஸ் நம்ம இந்த 1st ஜூலைலேருந்து 31st ஜூலை வரைக்கும் ஃபைல் பண்ணலாம். இந்த ரிட்டர்ன்ஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேலரி டிடிஎஸ். இந்த 3 மாதத்துல நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட வந்து சேலரி நம்ம டிடெக்ட் பண்ணியிருப்போம். அந்த சேலரி ரிட்டர்ன்ஸ் 24Qன்னு சொல்லுவோம். அந்த ரிட்டர்ன்ஸை நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம். ப்ளஸ் வெண்டார் டிடிஎஸ், யார் யாரெல்லாம் நம்ம வெண்டார்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், கன்சல்டன்ட்ஸ், 194Jல வர கன்சல்டன்ட்ஸ், 194Cல வர கான்ட்ராக்டர்ஸ், 194Jலே ஏ அண்ட் பின்னு 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. இது இல்லாமல் 194Iல ஏ அண்ட் பி இருக்கு. இந்த மாதிரி 194 கமிஷன் இருக்கு, 195. இந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு வெண்டார் டிடிஎஸ் இருக்கோ அவங்க எல்லாரோட ரிட்டர்ன்ஸையும் நம்ம 31st ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஃபார்ம் 16A வெண்டார்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். சேலரி டிடிஎஸ்க்கு ஃபார்ம் 16 கொடுக்க வேண்டியதில்லை, அதை நம்ம ஆனுவலி பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் 16A எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ட்ரேசஸ்லேருந்தே ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து லேட்டஸ்ட்டாக யூட்டிலிட்டி இருக்கணும் அப்படின்றது மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரேசஸ் போர்ட்டல்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா லேட்டஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட எக்ஸ்ட்ராக்டரில் போயிட்டு ஃபார்ம் 16A டவுன்லோட் பண்ண ஃபைலில் அதில் என்க்ளோஸ் பண்ணணும். என்க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு நார்மலாக நம்ம கம்பெனியோட டேன் நம்பர் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது எங்கே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், லொக்கேஷன், நம்ம சிஸ்டம்குள்ளே எந்த ஃபோல்டர், எந்த டைரக்டரி, அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து நம்ம டிஎஸ்சியை எனேபிள் பண்ணிக்கணும். நம்ம யாரோட ஆத்தரைஸ்டு பர்சன், யார் சிக்னேச்சர் பண்ணணுமோ அவங்களோட டிஎஸ்சியை என்க்ளோஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராக்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களோட டிஎஸ்சி வந்து அதில் எல்லா ஃபார்ம் 16Aலையும் உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். அந்த டிஎஸ்சி என்க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எத்தனை நம்ம ஃபார்ம் 16Aக்கு வெண்டார்ஸ் இருக்காங்களோ எல்லாரோட ஃபார்ம் 16A அதில் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைரெக்டாக இஷ்யூ பண்ணலாம் பை இமெயில் ஆர் ஹார்ட் காப்பி. தேங்க்யூ.